بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد فقد قال رسول الله صلى الله عليه وسلم ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் ஆகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கும் பொழுதே அவனுடைய செயல்பாடுகளை பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டான். மனிதன் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எல்லாம் அது வானவர்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அதாவது மனிதன் எதை பேசினாலும் அது குறித்து எழுதும் வானவர்கள் இல்லாமல் கிடையாது. எப்பொழுதும் அவன் பேசுவதை எழுதக்கூடிய வானவர்கள் அவனோடு அவன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கிறார்கள். அதனால் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக எதை பேசுகிறோம், நம்முடைய பேச்சு நல்லதா கெட்டதா என்றெல்லாம் மனிதன் யாரிடத்தில் பேசினாலும் எப்போது பேசினாலும் எந்த வார்த்தையோடு பேசினாலும் அல்லது எந்த மொழியில் பேசினாலும் கூட கொஞ்சம் நிதானத்தோடு கையாள வேண்டும் பேச்சு விஷயத்தில் என்பதாக இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவாக போதிக்கிறது. இந்தியா மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் வெளிப்பாடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதாவது சென்ற வெள்ளிக்கிழமை நாம் ஓட்டளித்திருக்கிறோம். அடுத்து இன்னும் சில நாட்களுக்குள்ளாக கேரள மாநிலம், அதை தொடர்ந்து இந்தியா முழுக்க ஓட்டு விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் வர வேண்டும் என்பது நமது ஆசை. அல்லாஹ்விடத்தில் அதை துஆவாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமல்ல, இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 85 அல்லது 90% மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். மாற்றம் வர வேண்டுமே என்று எதிர்பார்க்கிறார். இஸ்லாமியர்களும் அதில் உட்பட்டவர்கள் கூட. ஆனால் நமக்கு சில நேரங்களிலே மாற்றம் வருமா வராதா என்று பயம் இருக்கிறது. சிலர் அதை வார்த்தைகளாக பேசி விடுகிறார்கள். அதாவது நாம ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் அவங்க ரொம்ப அசுர பலத்தோட இருக்கிறாங்க, அவங்களை நாம ஒண்ணும் பண்ணிட முடியாது, அவங்க அரசு அச்சாணியில எல்லா இடத்துலயும் அவங்க ஆளுகள் இருக்கிறாங்க.
அதை மாத்திடுவாங்க, இதை மாத்திடுவாங்க, அவங்க மீண்டும் வந்துட்டா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிரும், அப்படி இப்படி நிறைய நாமளே அடிக்கடி அந்த விஷயத்த பேசுறோம். அதாவது நமக்கு ஒரு எண்ணம் வேணும், அல்லாஹ் தஆலா நினைச்சா எல்லாத்தையும் மாற்றி அமைப்பான், யாரையும் விட்டு வைக்க மாட்டான். இவங்க என்னங்க, இவங்களை விட பெரிய பெரிய ஆளை எல்லாம் இஸ்லாமிய வரலாறு பார்த்துருச்சு, பூமி பந்து பார்த்துருச்சு. மோசமான மனிதன் நம்ரூத், ஃபிரௌன், ஹாமான், இந்த மாதிரி மோசமான மனிதர்கள் பட்டியல் நீளம். அவர்களை எல்லாம் இந்த உலகம் பார்த்திருக்கு. அவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சின்ன பின்னமாக அறுப்ப பொருளை கொண்டு சிதைச்சிருக்கிறான். அவன் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு எல்லாம் மாத்தி அமைச்சிருக்கிறான். ஒரு 50 வருடம், ஒரு 300 400 வருடம், 200 வருடம் அப்படின்னு நீண்ட கால ஆட்சி பீடத்துல இருந்த ஃபிரௌனை மாதிரி, நம்ரூத் மாதிரி ஆளுகளெல்லாம் அல்லாஹ் தஆலா அசால்ட்டா ஊதி விட்டுட்டான். அதனால இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, இனி இந்தியால மாறாது, இனி அப்படி ஜனநாயகம் இருக்காது, அப்படி இப்படி இதெல்லாம் நாம புலம்புறது ஈமானுக்கு எதிரான. ஈமான்தாரிகள் அப்படி புலம்ப மாட்டாங்க. நாம முயற்சி பண்ணிட்டோம், நாம மாற்றத்திற்கான முயற்சி பண்ணிட்டோம். அதனுடைய விளைவு, அதனுடைய பலனை தருவது அல்லாஹ். அல்லாஹ்வால் மட்டும்தான் தர முடியும். நம்ம போட்ட ஓட்டால மட்டும் மாற்ற வந்துருமா? முடியாது. நாம முயற்சி பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா நாடுனா தருவான், இல்லைன்னா விட்டுருவான். அது எதே நன்மைக்கு நினைச்சுக்கணும். இஸ்லாமிய வரலாறுல தாத்தாரியாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுடைய தொந்தரவு இஸ்லாமிய உலகம் நிறைய அனுபவிச்சு, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. தாத்தாரியாக்களுடைய படையெடுப்பால் இஸ்லாமிய உலகம் மிகவும் துன்பத்திற்கும் துயதலுக்கும் ஆளானது. ஆனா அல்லாஹ்வுல அந்த கால ஓட்டத்துல என்ன பண்ணினா, கொஞ்சம் வரலாறு பத்தி தெரியணுமா இல்லையா? தாத்தாரியாக்கள் தான் இஸ்லாமியர்களை அழிக்க நினைத்தார்கள், இஸ்லாத்தை அழிக்க நினைத்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து ஒருவருக்கு ஈமானை தந்தான். பிறகு அவர்கள் தான் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். இஸ்லாம் வளர்வதற்கு அவர்களும் பங்காற்றி இருக்கிறார்கள். அப்படின்னா தாத்தாரியாக்களை விட இந்த ஆளுங்க மோசமானவங்க இல்ல, ஃபிரௌனை விட, நம்ரூதை விட மோசமான ஆள் இல்ல. இவங்க எல்லாம் ரொம்ப பலமா இருந்தாங்க. அந்த பலமெல்லாம் கிடையாது. அல்லாஹ் நினைச்சா அசால்ட்டா மாத்திடுவான். அந்த நிலைப்பாடு நம்ம உள்ளத்துல முதல்ல வரணும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் பரவலா பேசுறோம், அதெல்லாம் போட்டாச்சு வச்சாச்சுங்க, அதெல்லாம் நடக்குமா? அவ்வளவுதான். ஒருவேளை நம்ம சொல்ற வார்த்தைய அல்லாஹ் ஆமான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? யோசிக்கணுமா இல்லையா? நாம சொல்ற வார்த்தை ஆமரா அப்படித்தாண்டா ஆகும், அப்படித்தாண்டா உங்களுக்கு ரசீபு சொல்லிவிட்டா என்னங்க ஆகுறது? அப்ப அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு எதிராக நாம எந்த வார்த்தையும் பிரயோகப்படுத்த கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேசுற விஷயத்துல எப்படி சொன்னாங்க? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் ஃபல்யகுல், அவங்க பேசுறதா இருந்தா ஹைர், நல்லதை பேசட்டும், நல்ல விஷயத்தை பேசட்டும். ஈமானுக்கு, யகீனுக்கு, இஸ்லாத்திற்கு பலம் தரக்கூடியத இவர் நல்ல விஷயத்தை பேசட்டும். அவங்க லியஸ்மத், அப்படி பேச விருப்பமான வாய் மூடி இருந்துரு. கெட்ட விஷயத்தை பேசிடாத, யாருக்கு எதிராகவும் பேசிடாத, உனக்கு எதிராக, உன் மனைவி மக்களுக்கு எதிராக, உன்னுடைய பணியாளர்களுக்கு எதிராக, உன் நாட்டுக்கு எதிராக இப்படி எல்லாம் பேசிடாத அப்படின்னு இஸ்லாம் சொல்லுத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்க சபிச்சுக்கிடாதீங்க, உங்களுக்கு எதிராக நீங்க துவா செஞ்சிடாதீங்க. இதை இன்னைக்கு சில பேர் அதான் செய்யறோம். நாம எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, மாற்றத்திற்காக எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. பண்ணுன பிறகும் கூட அவன் தான் வருவான், அவங்க தான் வருவாங்க அப்படின்னா நமக்கு எதிராகத்தான் அந்த வார்த்தை நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணிருக்கோம், அல்லாஹ் முடிவு செய்யலாம், நாம இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு நன்மையை செய்வான், நம்பிக்கை வரணுமா இல்லையா? இறைவா 10 வருஷம் அனுபவிச்சிட்டோம், கஷ்டத்தையும் சிரமத்தையும், நிறைய அடி உத ஏச்சு பேச்சு நிறைய அனுபவிச்சுட்டோம். ரஹ்மானே எங்களுக்கு மாற்றத்தை தா, நல்ல நிலைப்பாட்டை உருவாக்கித்தா கேட்கணும். அதை உள்ளத்துல இருந்து வரணும், நாவல இருந்து மட்டும் வரக்கூடாது, உள்ளத்துல இருந்து வரணும். எந்த அளவுன்னு கேட்டா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோட கேட்கணும். தந்தா தரட்டும், தராட்டி போகட்டும் அப்படி கேட்க கூடாது.
தந்தா தரட்டும் இல்ல, தருவா தந்தே ஆகணும், அல்ல கொடுத்தா ஆகணும், அல்லாட்ட வற்புறுத்தணும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராக துஆ செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக துஆ செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக துஆ செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பத்துவா செய்யற நேரம், நீங்க துவா செய்யற நேரம் எப்படி உங்களுக்கு எதிராக, உங்க நாட்டுக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்க பொருளாதாரத்துக்கு எதிராக, உங்களுடைய உடல் ஆஃபியத்துக்கு எதிராக நீங்க பேசுற நேரம், பத்துவா செய்யற நேரம், துவா செய்யற நேரம் அல்லாஹ் கபூல் செய்யற நேரமா இருந்துட்டா அப்படியே அல்லாஹ் கபூல் ஆயிடுமே, அல்லாஹ் அப்படியே கபூல் ஆயிடுமே. அவன் வந்துருவான், இவன் வந்துருவான்னு சொல்லவே செய்யக்கூடாது, நாட்டுல இருந்து வரவே கூடாது அந்த வார்த்தை. அல்லாஹ் வரவிடாம தடுப்பான். நான் முயற்சி பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி 85% இந்தியர்கள் முயற்சி பண்ணியிருக்கான். அல்லாஹ் தடுப்பாங்க. அவன் எவ்வளவு வேண்டாம் சூழ்ச்சி செய்யட்டும், அதை மாத்தட்டும் இதை மாத்தட்டும், என்ன வேண்டாலும் பண்ணட்டும், கம்ப்யூட்டர் கோல்மால், பெட்டி கோல்மால், எல்லாம் வேணாலும் பண்ணட்டுங்க. அல்லாஹ் நினைச்சா மாத்துவானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையா? அவனையும் நம்மையும் கட்டி ஆடுற ரப்பு வந்தானே, அந்த நம்பிக்கை நமக்கு வரணுமா இல்லையா? அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல பலமா வரணும். அதாவது ஆட்சி மாற்றம் வர்ற வரைக்கும் துவாவும் செய்யணும். ஆனா ஓட்டு போட்டு முடிச்சுட்டேனே அப்படின்னு இருக்க கூடாது. என் கடமை ஜனநாயக கடமை முடிஞ்சு போச்சே அப்படின்னு இருக்க கூடாது. அதையும் தாண்டி ஓட்டு போட்டதுக்கு பின்னாடி 5 வேள தொழுகையில, தஹஜ்ஜத் தொழுகையில, இறைவா எனக்கு நீ மதிப்பு கொடு, என் மக்களுக்கு நீ நன்மை செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நமக்கு நன்மைக்காக துவா செய்யணும். நமக்கு எதிராக எந்த நேரத்திலையும் எந்த சூழல்லையும் துவா செஞ்சிட கூடாது. அப்படி செஞ்சவங்க என்னென்ன அனுபவிச்சிருக்காங்கன்னு குர்ஆன் பேசுகிறது, நபிமொழிகள் பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஒரு வரலாறு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, குழந்தை, அவங்க அம்மா நைல் நதியில போட சொன்னா அல்லாஹ் அதே மாதிரி அந்த அம்மா போட்டுட்டாங்க குழந்தைய. அந்த குழந்தை அப்படியே ஒரு சின்ன பெட்டியில வச்சு மிதந்து வருது நைல் நதிக்குள்ள. அப்போ ஆசியா அம்மா, யாரு? சர்வாதிகாரி, அதாவது எனக்கு எதிராக யாரு பிறந்தாலும் அவனை விடமாட்டேன்னு சொன்னானா இல்லையா ஃபிரௌன், அந்த சர்வாதிகாரியுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆசியா அம்மா. அந்த குழந்தை வருது, அந்த குழந்தைய அப்படி தூக்கிக்கிட்டு நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போய் அந்த சர்வாதிகாரிட்ட போய் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா சொல்கிறார்கள், குர்ரத்து ஐன் லி வலக், இந்த குழந்தை அழகா இருக்குதுப்பா, இந்த குழந்தை அழகா இருக்குது, இந்த குழந்தை எதிர்காலத்துல புருஷனா இருக்கிற உனக்கும் பொண்டாட்டியா இருக்கிற எனக்கும் கண் குளிர்ச்சியை தந்துடலாம்னு சொன்னாங்க அந்த அம்மா. இந்த குழந்தைனால உனக்கு கண் குளிர்ச்சி, எனக்கு கண் குளிர்ச்சி கிடைச்சிடலாம். லா தக்துலூஹு, இந்த குழந்தையை கொண்டு விடாத, உன்னால எவ்வளவு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க குழந்தைகள், ஆண் குழந்தைகள், இந்த குழந்தையை கொண்டுறாத அப்படின்னு சொன்னாங்க. ஆசியா அம்மா சொல்ற நேரத்துல இந்த ஃபிரௌன் வாய மூடி இருந்திருக்கலாம். ரசூல் அப்படிதான் சொல்றாங்க, அவன் வாய மூடி இருந்திருக்கலாம். அந்த அம்மா இவனுக்காக, அந்த அம்மாவுக்காக துவா செய்யறாங்க, நல்ல துவா தான் செய்யறான். இந்த குழந்தையால உனக்கு எனக்கு கண்குளிர்ச்சி வந்துடான், அந்த பிள்ளைய கொண்டு விடாதேன்னா. இவன் அமைதியா இருந்திருந்தான்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்குங்கிறாங்க. அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்குங்கிறாங்க. யாருக்கு? ஃபிரௌனுக்கு, சர்வாதிகாரிக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கும். அவன் சும்மா இல்லாம என்ன பேசினான் தெரியுங்களா? இந்த கண் குளிர்ச்சி எல்லாம் அந்த குழந்தை மூலமா ஆசியா உனக்கு வேணா இருக்கட்டும், எனக்கு தேவையில்லைன்ட்டான், எனக்கு வேணாம்னுட்டான். வார்த்தை அப்படியே சொன்னான், உனக்கு வேணா இருக்கட்டும், அந்த பிள்ளையால சந்தோஷம் கண் குளிர்ச்சி வச்சு வளர்த்துக்க பிரச்சனை இல்லை விட்டுறேன், ஆனா எனக்கு வேணாம்தான். அததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஃசீர்கள்ல முஃபஸ்ஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டானா இல்லையா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆசியா அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு. அந்த அம்மாவுக்கு சொர்க்கத்து பெண்ணு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அந்த பெண்ணோடு ரசூலுல்லாஹ்வுக்கு நாளைக்கு சொர்க்கத்துல திருமணம் நடக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனா ஃபிரௌனுக்கு ஈமான் கிடைக்கலையே. அடே உனக்காக துவா செய்யும் பொழுது நீ ஆமீன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அமைதியா இருந்திருந்தா உனக்கு ஈமான் கிடைச்சிருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நீ சொர்க்கத்துல இருந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்லல, வேணாமுண்டான். வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்காம வேணாம்னு தனக்கு எதிரா பேசினான். தனக்கு எதிரா பேசுறதுனாலதான் அவனுக்கு ஈமான் கிடைக்கல மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக அப்படி என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்குறாங்களே. அப்ப நம்ம வார்த்தை இருக்க நம்ம நாக்கு தான், எதை வேண்டாலும் பேசிடலாமா?
எதையெல்லாம் பேசிட முடியுமா? அப்படியெல்லாம் பேசிட கூடாதுன்னு பெருமானார் சொல்றாருன்னு சொல்றான். எந்த வார்த்தை பேசுறதா இருந்தாலும் அது உங்களுக்கு எதிராக பேசிடாதீங்க. சில நேரங்கள் அந்த 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 வார்த்தையாலேயே நீங்க பிடிக்கப்படுவீங்க. அந்த வார்த்தையே உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமீதில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய நாக்கை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, குஃப அலைக ஹாதா அப்படின்னா, முஆத் இந்த நாக்க தடுத்துக்க, தப்பான விஷயத்தை பேச விட்டுறாத, தப்பான விஷயத்தை பேச விட்டுறாத. உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் நாட்டு மக்களுக்கு எதிராக, உன் அரசுக்கு எதிராக தப்பா எதையும் பேச விட்டுறாத, நாக்க பாதுக்க, நாக்க புடிச்சு காமிச்சு சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அதாவது இந்த நாக்கு பேசுனதுக்கெல்லாமா நாங்க தண்டிக்கப்படுவோம்? எவ்வளவோ விஷயங்களை பேசுறோம், இதுக்கெல்லாமா நாங்க தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஹல் யகுஃபுன் நாஸ ஃபின் நாரி அலா முஜூதிஹிம் இல்லா அஸாயிதுல் அல்சினதிஹிம். மனுஷன் நரகத்துல குப்பர கடியா விழுகிறத அவன் நாவில பேசுவதை அறுவடை செய்ததால், நாவின் அறுவடைன்னு சொன்னான். நாவின் அறுவடை, அஸாயிதுல் அல்சினதிஹிம், நாவின் அறுவடை. இதற்கு விரிவுரையாளர்கள் நிறைய பக்கமா விரிவுரை சொல்றான். அதெல்லாம் நாவுடைய அறுவடை. நாவு நல்லதை பேசுனா அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு போகும். அவனுக்கு எதிராக, ஈமானுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக அல்லது அசிங்கமா அருவருப்பா பேசுனா அந்த பேச்சு அவனை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும். நல்ல வார்த்தை சொர்க்கத்திற்கும், கெட்ட வார்த்தை நரகத்திற்கும் தள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். பேசுறது தானே, பேசுறதால என்ன ஆயிடும், யாருக்கு என்ன நஷ்டம், அப்படி நம்ம சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். அந்த பேச்சு உனக்கே நஷ்டத்தை தந்துடும், உனக்கே நஷ்டத்தை கொடுத்துரும். அப்படியெல்லாம் பேசிடாத அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு வயதானவர், அவருக்கு நோய் நோக்காடு வந்துருச்சு. அவரை போய் நல விசாரிக்க போனாங்க. நல விசாரிக்க போனா அவர் கடுமையான காய்ச்சல்ல இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நல விசாரிக்க போனாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷாஅல்லாஹ். இந்த நோயெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அல்லாஹ் நாடின அந்த நோயிலிருந்து உங்களை குணமாக்கிடுவான், சுத்தப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாமளும் அதைத்தான் சொல்லணும். இங்கே யாருக்கு நோய் நோக்காதுன்னு விசாரிக்க போனாலும் என்ன வார்த்தையை முதல்ல சொல்லணும்? சலாம் சொன்ன உடனே இந்த வார்த்தை தான் சொல்லணும், லா பஅஸ தஹூருன் இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் நாடுனா அந்த நோயெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இதை சொல்லும் பொழுது அவர் உள்ளத்துல ஒரு மனசுக்கு தெம்பு வரும். அந்த தெம்பு அவருக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நோயை குணமாக்கிடலாம். இது நல விசாரிக்கிறதுடைய பழக்கம். ரசூலுல்லாஹ் நேரா போனாங்க, அந்த பெரியவருக்கு இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்ப அந்த பெரியவர் சும்மா இருந்திருக்கலாம். அவரு சொன்னாலு கல்லா, அப்படிலாம் கிடையாது. இந்த நோய் இருக்கே, எனக்கு வந்த நோய் வயசானவங்களுக்கு வரும். இந்த வயசானவங்களுக்கு வந்துருச்சுன்னா, அந்த நோய் வந்துருச்சுன்னா, அதாவது துஸீருஹுல் குபூர், அவங்களை கபருக்கு கொண்டு போயிரும். இந்த நோய் வராது, வயசானவங்களுக்கு வந்துட்டா அவங்க செத்து போயிருவாங்க. ஒரே வார்த்தை. ரசூலுல்லாஹ் ஷிஃபாவுக்காக உனக்கு துஆ செய்றாங்க, நீ அமைதியாக இருந்திருக்கணும். அல்லாஹ் நாடுனா நோயை எந்த வயசுலயும் தருவான், எந்த வயசுலயும் இருக்கிற நோயை எடுப்பான். அது அவனுடைய சக்தி, அவனுடைய அபாரமான ஆற்றல் இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது அவர் அந்த வார்த்தையை சொன்னார்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை டப்புன்னு சொல்லிவிட்டாங்க, அப்படின்னு அப்படியே ஆகட்டும்ட்டாங்க. நோய் உங்களுக்கு குணத்தை தராது, நீங்க செத்து போயிருந்தீங்க, உங்க மண்ணை போட்டு உங்க உடம்புல மூடிடுவாங்க, கபருக்கு போயிருந்தீங்க நான் சொல்றீங்க, அப்படின்னு ஆகட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு மறுநாள் வந்தாங்க, மறுநாள் மூட்டாயிட்டாரு. இர்ஷாது சாரி மாதிரி அந்த புகாரினுடைய விரிவுரை என்ன சொல்றாங்க, அவர் மறாவது நாளே மௌத்தா போயிட்டாரு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் குணமாகும் சொன்னா நீ அமைதியா இருந்திருக்கலாம், அவருக்கு ஒருவேளை குணம் கிடைச்சிருக்க கூடும், அல்லாஹ் தந்திருக்கலாம். என்ன பெரிய நோய்ங்க, உலகத்துல எவ்வளவோ பெரிய நோயாளிகளை ரப்பு கிடைச்சா வெளியே கொண்டு வந்துறானே இந்த நோயில இருந்து. ஆனா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாருங்க, பெசுக்குன்னு செத்து போயிடுறானே. நல்ல பாடி இருக்கு, நல்ல தடகாத்திரம் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு. திடீர்னு பார்த்தா எங்க நேற்று தொழிலுக்கு வந்தார், இன்னைக்கு ஆனா இல்ல, அவருக்கு அட்டாக் முடிஞ்சு, அவருக்கு ஸ்ட்ரோக் சரியா போச்சு, அவருக்கு போயாச்சு, ஜனாதா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்றாங்களா இல்லையா?
சில பேர் பாத்தீங்கன்னா நோய் நோய் நோயின்னு 100 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்களா? அட 100 வருஷம் வரைக்கும் வாழவும் அல்லா வாழ வைக்க முடியும். சின்ன விஷயத்தை கொடுத்து உடனே ரூபாய் எடுக்கவும் முடியும் அல்லாவால. அல்லாஹுவால் நடக்காதது எதுவும் இல்லை. அப்ப நமக்கு எதிராக வார்த்தையை மட்டும் அல்லாஹ் விஷயத்துல பயன்படுத்தக்கூடாது. இந்த நோயா, இந்த அந்த ஆள் செத்து போயிட்டான், இந்த ஆள் செத்து போயிட்டான், நானும் செத்துருவேன் தான் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு எதிராக சொல்லக்கூடாது. யாரு வேண்டாலும் சாப்பிட்டுக்குங்க, எவ்வளவு பெரிய நோய் வேண்டாலும் வரட்டும், அல்லாஹ் நாடுன்னா பிழைக்க வைப்பான். அல்லாஹ் நாடுனா செத்தவனுக்கு கூட மீண்டும் உயிரை கொடுக்க முடியுமா இல்லையா? அதுதானே ஈமானு. அப்படித்தானே நம்ம நம்ப வேண்டியிருக்கு அல்லா விஷயத்துல. அப்ப அல்லாஹ் வாழ முடியாதது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பிரயோகப்படுத்தலாமா? அடுத்துனா அந்த வார்த்தை யாருக்கு பிரச்சனை வந்து முளைக்கும்? அல்லாஹ்வுக்கா? நம்மளுக்கு தான் பிரச்சனையா வந்து முளைக்கும். அப்ப நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும், நமக்கு எதிராக எந்த வகையிலையும் நம்ம வந்து அல்லாஹ் விஷயத்துல வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஜபல் வழியெல்லாம் அவங்க யமன் தேசத்துக்கு கவர்னரா ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இமாம் முஅத்தா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முஅத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். திருமதியிலே நபிமொழி இருக்கிறது. ஏராளமான நூல் இந்த செய்தி உண்டு. யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபல் வழியான அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் பல விஷயத்தை அவருடைய ஆளுநரா போற ஆளுநரா அந்த பூமியினுடைய ஆட்சியாளர் அவருக்கு நிறைய விஷயத்தை சொன்னாங்க. குறிப்பா சுருக்கமா இதை சொன்னாங்க. யா முஆத் அம்சிக் அலைக லிசானக், உன் நாவை பாதுகாத்துக்க முஆத் அப்படின்னா. ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ஆணவத்துல எதை வேண்டாலும் பேசலாம், அவனை யாராலும் தடுக்க முடியாது. நானும் ஆட்சியில உட்கார்ந்துருக்கானே, அதிகாரத்துல இருக்கிறானே. இன்னைக்கு இந்தியாவும் அந்த மாதிரி ஒரு ஒரு வகையில தானே போய்கிட்டு இருக்கு. ஆட்சி என் கையில இருக்கு, நான் எதை வேண்டாலும் பேசுவேன்னு பேசிட்டு இருக்கான். யார வேண்டாலும் எதுவும் மதியாதை இல்லை, மட்டும் இல்லை, எதுவும் இல்லை, நான் பேசலான்றான். அல்லாஹ் தஆலா நினைச்சான்னா நீ ஆட்சி அதிகாரம் பதவி காசு பணம் கௌரவம் எதுல வேண்டாலும் எது. ரப்பு நினைச்சானா அவனை முடிவு விட்டுருவான். ரப்பு நினைச்சா அவனை ஊதி விட்டுருவான், தூக்கி வீசி விட்டுருவான். இந்த நம்பிக்கை இல்லாம எவ்வளவு பேர் ஆட்சி அதிகாரமும் வந்தா எவ்வளவு வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல பார்த்தா அல்லாஹ்வையே மறுக்கிற மாதிரி எல்லாம் பேசுறானே. ஆனா முஸ்லீமும் பேசுறான். அதுல ரொம்ப பெரிய வருத்தம். ஆட்சி இருக்கு, பலபலம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்குன்னு. அல்லாஹ் அப்புறம் பாப்போம்ல, இப்ப நடக்கிறத பேசுறேன், அவன் ஒன்னும் அல்லாஹ் அல்லாண்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்றான். அட எல்லா நேரமும் அல்லாஹ் வந்தா நீ சொல்லணும். காசும் பணமும் அதிகாரம் இருக்கிறதுனால படைச்சவனை மறந்துடலாமா? அல்ல அவனுக்கு எதிரான வார்த்தையை பயன்படுத்தலாமா? அந்த வார்த்தையை பயன்படுத்த அது நமக்கே பிரச்சனை, அவங்க முடிஞ்சிருமே. யோசிக்கிறது இல்லையே. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆட்சி பொறுப்புக்கு, நிர்வாக பொறுப்புக்கு, அதிகாரத்திற்கு, ஏதேனும் ஒரு போஸ்ட் பதவிக்கு வரக்கூடிய ஆளுங்க முதல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நசீயத்தை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லி எடுத்து உன் நாவை பாதுகாத்துக்க. முதல்ல உன் நாவை பாதுகாத்துக்கனா உள்ளத்துல, அதாவது பெருமையான எண்ணம் வராம பாதுகாத்துக்கன்னு அர்த்தம். பெருமையான எண்ணம் வந்தா தானே தப்பான வார்த்தை வரும் வெளியே. அப்ப பெருமையான எண்ணம் வரக்கூடாது. குடிமக்கள் எல்லாம் அடிமைகளாக நினைக்காத, நீ என்னமோ பெரிய எஜமானமா நினைக்காத, அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்திடாத. அல்லாஹ் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பயப்படு. இவ்வளவு செய்தியை ரசூலுல்லாஹ் அரை வரியில சொல்லிட்டான். இப்போ ஆட்சி பொறுப்புக்கு, அதிகார பொறுப்புக்கு வர இருப்பவர்கள், அதற்காக ஆசைப்படுபவர்கள், அதற்காக துடிப்பவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். அப்போ நமக்கு எதிராக எந்த சூழலிலும் நாம எப்பயுமே அந்த வார்த்தைகளை சொல்லிடக்கூடாது. முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழி வருது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இடது கையில எடுத்து சாப்பிடுறாரு. வலது கையில சாப்பிடுறது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சமுதாயத்தை பண்படுத்தினாங்க. ஆனா அந்த ஒரு தோழர் மட்டும் இடது கையில சாப்பிடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னாங்க, குல் பியமீனி, உன்னுடைய வலது கையில சாப்பிடுப்பா, ஏப்பா இடது கையில சாப்பிடுற அப்படின்னு. அவர் புதுசா ஏதோ இஸ்லாத்துக்கு வந்தவரை என்னமோ, ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா சரின்னு சொல்லி இருக்கணும், அல்லது அமைதியாவது இருந்திருக்கும், எதுவும் செய்யாம ஒரு ஆணவத்தோட. ஹதீஸ் அப்படியே இருக்கு. தருப்பெருமையால் அந்த வார்த்தையை வருது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தருப்பெருமையாலே பதிவு செய்யறாங்க, ஆணவத்தாலே பதிவு செய்யறாங்க. அவர் என்ன சொன்னாரு, அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அப்படிலாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. எப்படி எப்பா நீ இடது கையில சாப்பிடுறீங்க, நீ வலது கையில சாப்பிடு, ரசூலுல்லாஹ் நல்லது தானே சொன்னாங்க. ஒரு சும்மா வாதம் இருந்திருக்கணுமா இல்லையா? விருப்பம் இல்லாட்டி சும்மா இருந்திருக்கலாம். என்ன சொன்னாரு, ஆணவத்துல என்னால அப்படி சாப்பிட முடியாது அப்படின்ட்டான். உடனே ரசூலுல்லாஹ் விட்ட மாதிரி இல்ல, அப்படின்ட்டான், இனிமே நீ சாப்பிடவே முடியாதுன்றான்.
வலது கரத்துல நீ சாப்பிடவே முடியாதுன்றாங்க. அதன் கீழாலே எழுதுறாங்க, அவர் வலது கரத்தை அதுக்கு பேர ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, வரவே இல்லை. சாப்பிடு மற்ற வேலையெல்லாம் செய்யுமா அந்த கையை வளர்த்துக்கிறோம், சாப்பாடு வந்துட்டா சாப்பாட்டுக்கு வாய் வராது. சாப்பாடு எடுப்பாரு வாய்க்கு வராது, சாப்பாடு எடுத்தா இடது தான் வராது, சாப்பிட முடிஞ்சிச்சு மவுத்தா போற வரைக்கும். அட நாட்களை எடுத்து வர்ற வார்த்தை இருக்குது. சில நேரங்கள் அப்படியே நமக்கு எதிரான வார்த்தையை சொல்லி நம்ம தலையில நாமளே மண்ணடி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம தலையில நாமளே மண்ணடி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல தானே, இன்னைக்கெல்லாம் இல்லைன்னு கிடையாது. ஒரு மூத்தவங்க, ஒரு தாயி, ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது மண்டக்கணமா, தும்முறா, ஆணவமா, அதெல்லாம் முடியாது, நீ என்ன பெருசு, அப்படி இப்படின்னு வார்த்தையை பயன்படுத்திட்டா அந்த வார்த்தை நீ உனக்கு எதிராக பயன்படுத்துறேன்னு அர்த்தம். தஃசீர் நிறைய இருக்குங்க, குர்ஆனுக்கு நிறைய விரிவுரை இருக்கு. விரிவுரையிலேயே ஒரு தனித்துவமான விரிவுரை இமாம் சமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் தஃசீர் கஷ்ஷாஃப்னு சொல்லுவாங்க. தஃசீர் கஷ்ஷாஃப்ல அதாவது இலக்கியங்கள்லாம் புட்டு புட்டு வைப்பாங்க அந்த தஃசீர்ல. அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அற்புதமான செய்திகள் இருக்கும். அதை எழுதியவர் இமாம் சமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ். அவர் காலும் நொண்டி, அவருக்கு காலும் நொண்டி, பெரிய மார்க்க அறிஞர், அப்படியே மட மட மடன் அபி கொட்டுவார். அவருடைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், மார்க்கத்தினுடைய சகல துறையின் விற்பனராக இருந்தார் இமாம் சமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ். அவருக்கு காலு ஊனம். ஒரு மாணவர் கேட்டார், எவ்வளவு பெரிய நாதாவா இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியா இருக்கிறீங்க, இந்த காலு இப்படி உங்களுக்கு ஊனமா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்லப்பா எங்க அம்மாவாலதான், எங்க அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா அது அப்படி ஆகி போச்சு. இல்ல விவரமா சொல்லுங்க. இல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பழக்கம், இந்த பூச்சி தட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த தட்டாம்பூச்சி மாதிரி ஒரு பூச்சியை எடுத்து அது காலில் சின்ன நூலை கட்டி நான் என்ன பண்ணுவோம், அதை கையில பிடிச்சுக்குவேன். அந்த நூலை அது சுண்டி பறக்கும், அப்படி சுண்டி சுண்டி விளையாண்டுகிட்டே இருப்பேன். அப்படி சுண்டி சுண்டி விளையாடும் பொழுது ஒரு சின்ன பொந்துக்குள்ள அந்த தட்டாம்பூச்சி உள்ள போயிடுச்சு. நான் இழுத்து பார்த்தேன், வரல. ஏன் பலத்தை கொண்டு வெட்டுக்குன்னு இழுத்தேன்ல, அந்த ஒரு காலு ஒடிஞ்சு நூலோட வந்துருச்சு. பூச்சி உள்ள இருக்கு, ஒரு காலு மட்டும் ஒடிஞ்சு வந்துருச்சு. அப்ப எங்க அம்மா பாத்துக்கிட்டே இருந்தவங்க, சமச்சரி இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சு விளையாடாதேன்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னுட்ட. இப்ப அந்த தட்டாம்பூச்சியினுடைய காலை ஒடிச்சு விட்டீங்க, அல்ல ஓ காலை ஒடிச்சா எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். அதன் பிறகு அவர் சொல்றாரு, நான் வாலிப வயசுல ஒட்டகத்துல பலமுறை பயணம் பண்ணவர் தான். ஆனா ஒரு முறை பயணம் பண்ணும் பொழுது சாதாரணமாக ஒட்டகத்துல இருந்து கீழே விழுந்த, எங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு கால் ஒடிஞ்சு போடுச்சு அப்படின்னு. எங்க அம்மா சொன்ன மாதிரியே ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் என் உள்ளத்துல போட்டான், எங்க அம்மா எனக்கு எதிராக அன்னைக்கு குழந்தையா இருக்கும்போது வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தை இன்னைக்கு பறிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவா இருக்கட்டும், அத்தாவா இருக்கட்டும், மூத்தவங்களா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு எதிராக, பேர பிள்ளைகளுக்கு எதிராக எந்த சூழல்லையும் இது மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஒரு கழிச்சல்ல போவ, ஒரு கொள்ளையில போவ, நாசமா போவ, உன் வாயில மண்ணு விடுவ, இப்படி எத்தனை அம்மா பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை பிள்ளைங்க விஷயத்துல. யோசிக்கணுமா இல்லையா? சொல்லலாமா? ஏதாவது பழைய நன்னிமார்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க பேரம்பேத்தியில திட்டுறதுக்கு. அரசாளுகள்னாங்க, அது பத்துவாள், அது அரசாளுகள்னா பெரிய ஆளா போறதான்னு அப்படி திட்டுனாங்க. அப்படி திட்டுனா பரவாயில்ல, ஒரு கழிச்சல்ல போக, மண்ணு ஒழுங்கு கபிலுக்கு போக, வயிறு நிரம்ப, என்னென்னமோ வார்த்தைய அம்மாவோ அத்தாவோ வயசுக்கு மூத்தவங்க பெத்த பிள்ளை சேர்த்து பண்ணத, சொல்ற பேச்ச கேட்க மாட்டத அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அந்த வார்த்தை நம்ம பிள்ளைய பாதிக்கும் போது என்ன ஆகுறது? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேசுனா நல்லதை பேசு, கெட்டதை பேசுறதுக்கு பதிலா வாயை மூடி இருந்துருந்தான், வாயை மூடி இருந்துருந்தான். அதாவது அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக, உங்க செல்வங்களுக்கு எதிராக நீங்க வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க, சாப வார்த்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன காரணமே அதுதான். இன்னைக்கு நம்ம ஆளு நிறைய பேரு, குறிப்பா முஸ்லீம்கள் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறோம்? ஓட்டு போட்டீங்களா? அதெல்லாம் போட்டாச்சு. யாருக்கு? அவருக்கு போட்டாச்சு, அவருக்கு இவருக்கு போட்டாச்சு. ஆனா அவன் தான் வந்துருவான் போல பேசுறது. எப்படி? அவன் தான் வந்துருவானோ, அவன் தான் வந்துட்டானா, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, பல வகையெல்லாம் அடிக்க விடுறானே. அப்ப நம்ம எல்லாம் நீ அவ்வளவுதானா? இந்த வார்த்தையை தயம் கூர்ந்து சொல்லக்கூடாது. ஈமானுக்கு எதிரான வார்த்தை. காரணம், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஜனநாயகத்தினுடைய உரிமையை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ரப்பு தருவா ரிசல்ட். நாம ஏன் முந்தணும் கேட்கிறேன், நாம ஏன் முந்தணும்?
அல்லாஹ் மாற்றத்தை தருவான். என்னுடைய ஓட்டு, எங்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 80-90% மக்கள் எதிர்பார்ப்பு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அவன் எவ்வளவு பலத்தோடு வேண்டாலும் இருக்கட்டும்ங்க, எவ்வளவு பிராடு வேண்டாலும் பண்ணட்டும், ரப்பு நினைத்தால் இவனை 10 வருடத்திற்கு முன் இல்லாதவன் அவனை ரப்பு கொண்டு வந்ததும் அவன் தான், அவனை அந்த இடத்திலிருந்து நீக்குவதும் துரத்தி அடிப்பதும் அவன் தான். இதுல நம்ம ஆழமான நம்பிக்கை வேணும். அவன் வந்துருவானும் பயப்படவே கூடாது. அப்படியே வந்தாலும் ரப்பு அவனை வச்சு, அவனுடைய பதவியை வச்சு அவனை கேவலப்படுத்தலாமா இல்லையா? யோசிக்கணும்ல. அல்லது தாத்தாரியாக்கள் மாறி இஸ்லாத்தை அழிப்பேன்னு சொல்றவனை வச்சு இஸ்லாத்தை வளர்ப்பானா இல்லையா? ஏன் பயம்? அவனை வச்சு நம்ம ஏன் பயப்படணும்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். ஈமானுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஈமானுக்கு எதிரான நினைக்கிறாங்க. இது உண்மையாவே ஈமானுக்கு எதிரான வார்த்தைங்க. ஈமானுக்கு எதிரான வார்த்தை. அல்லாஹ் என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் மாத்தி கொடுத்துருன்னு கேட்கிறோம். ஆனா அங்கிட்டு போய் அதெல்லாம் மாறும் நினைக்கிறீங்கன்றோம். இது தப்பா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை நாம என்ன கிள்ளுக்கிறேன் மாதிரி நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்னால முடியாதுன்னு நினைக்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வால முடியாதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வோட அவன் பெரிய ஆளாங்க. யோசிக்கணுமா இல்லையா? இந்த வார்த்தையை எந்த சூழலையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை வச்சுட்டோம்னா அந்த நம்பிக்கை பலமா இருக்கணும். அல்லாஹ் மாத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கை வேணும். அதை விட்டுட்டு நம்ம வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஆட்சி உட்காரும் வரைக்கும் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓட்டுதான் போட்டு முடிச்சுட்டோமே, இனிமே என்ன இருக்கிறது கிடையாது. அல்லாஹ்ட்ட துஆவை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவா ஆட்சி மாற்றத்தை தா, எங்களை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய அரசை தா, சிறுபான்மை மக்களுக்கு தோதுவான அரசை தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட 5 வேளை தொழுகையில, தஹஜ்ஜுத் தொழுகையில, எந்தெந்த தொழுகையில நாம துஆ முடிச்சிட்டு கேட்கிறோமோ எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட அழுது மந்திரிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஜின்னீரா ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு ஒரு அழகான வரலாறு எல்லா ஆதாரப்பூர்வமான நூல்களையும் பதிவு செய்யப்படும். ஜின்னீரா ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மா அடிமை. அந்த அம்மா யமன் நாட்டை உள்ளவங்க, மக்சூம் குலத்தார், மக்காவுல பிரபலமான குடும்பத்தார்கிட்ட அடிமையா சிக்கிட்டாங்க. அது பெரிய குடும்பம். அது அந்த அம்மா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மக்காவுல ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அடிமைதான் இஸ்லாத்துக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த ஒரே காரணத்திற்காக இரவும் பகலுமா வச்சு அந்த அம்மாவை அடின்னு அடிச்சாங்க எல்லாருமே. அன்னைக்கு அதாவது அபூ ஜஹல் மாதிரி மோசமான மக்களும் அடிச்சாங்க. அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்த போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வரல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போது காஃபிராக இருந்த பொழுது ஜின்னீரா அம்மாவை உமர் ரலியல்லாஹு அவர்களும் அடித்திருக்கிறார்கள். ஈமானை விடு என்பதற்கு அடித்தார். அடிச்சவங்களுக்கு தான் வலிக்க. அந்த அம்மா ஓயல, அப்பையும் களிமாவோட இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. எந்த அளவுன்னு கேட்டா சின்ன பிள்ளைகள் எல்லாம் விட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. கல்லை கொண்டு அடிக்கிறது, சாட்டையை கொண்டு அடிச்சு அந்த அம்மாவு கண் பார்வையே போயிடுச்சு. கொஞ்ச நெஞ்சம் தெரிஞ்சிச்சு, ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சு, அரை கண்ணு தெரிஞ்சிச்சு, மொத்த பார்வை 2 கண்ணு பார்வையும் போயிடுச்சு. அடிச்சது கண்ணுல ஓயாம அடிச்ச கண்ணு என்னங்க, லிக்விட் தானே. நாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, கண்ணை கசக்கிற பழக்கம் இருந்தா கண் பார்வை குறையுங்கிறான். மிகப்பெரிய மருத்துவர் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணு ஒரு லிக்விட் தான், ஒரு தண்ணி தான், திரவம் தான். உடல் உறுப்பு மாதிரி மற்ற உறுப்பு மாதிரி கண்ணு கிடையாது. லேசான பாதிப்பு இருந்தாலும் பார்வை போயிடும். அதனாலதான் அடிச்சு அந்த அம்மாவுக்கு பார்வையே போயிடுச்சு. முழு பார்வையும் போன பிறகு அபூ ஜஹல் வந்தான். அபூ ஜஹல் அந்த அம்மாட்ட கேட்டான், அப்படின்னா பத்தியா நீ நல்லா தானே இருந்த லாத்து உஸ்ஸாவை வணங்குற வரைக்கும், லாத்து உஸ்ஸாங்கிற கடவுளை வேணான்னு சொல்லிட்டு முஹம்மது சொல்ற அல்லாஹ்வை புடிச்சிட்டியே. இந்த 2 கடவுளும் அன்னைக்கு மக்காவுல பெரிய கடவுளாக வழிபட்டு வந்தது யார கேட்டா லாத்து உஸ்ஸான்னு சொல்லி 2 சிலைகள் தான். 2 சிலைகள் தான் அன்னைக்கு பெரிய கடவுளா இருந்தாங்க. அததான் அபூ ஜஹல் சொல்றான், இந்த லாத்து உஸ்ஸா உன்கிட்ட செஞ்சதை பத்தியா, உன் கண்ணு பார்வை போயிடுச்சேன்னு சொன்னான் ஜின்னீரா அம்மாட்ட. அப்ப ஜின்னீரா அம்மா சொன்னாங்க, கல்லா அப்படிலாம் கிடையாதுப்பா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தம்லிக் லா தவுஸா நஃஅன் வலா தர்ரன், நீ வணங்குற லாத்து உஸ்ஸாங்கிற அந்த 2 சிலையும் ஒரு மனுஷனுக்கு கூட நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அது வெறும் சிலைப்பா, அது வெறும் சிலை. நீங்கள் எல்லாம் தப்பான முறையில அதை இறைவன் கடவுள் நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்ற மாதிரி எல்லாம் லாத்து உஸ்ஸா என்னுடைய கண் பார்வையை போய்க்கிறல, என் கண் பார்வை போனதுக்கு யாரு காரணம் கேட்டா ஹாதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய செயல்.
அல்லாஹ் பார்வையை தந்தான், அல்லாஹ் பார்வையை எடுத்துக்கிட்டான். எப்படி அல்லாஹ் பார்வையை தந்தான், நீ சொல்ற மாதிரி லாத்துசால ஒண்ணும் செஞ்சது கிடையாது, அல்லாஹ் பார்வையை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை லாஸ்டா சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு கவனிக்க வேண்டியது. ரப்பி காதிரும் அலா ஐயருத் அலா பஸரி, மீண்டும் என் இறைவன் எனக்கு பார்வையை தருவதற்கு சக்தி பெற்றவன், அவன் நாடினால் தருவான் தெரியான். அவ்வளவுதான் முடிஞ்சு, அன்னைக்கு பொழுது முடிஞ்சது. மறாவது நாள் காலையில 2 கண்ணும் போன ஜின்னீரா அம்மா முழு பார்வையோடு சுபகை பார்த்தார்கள். முழு பார்வையும் வந்துருச்சுங்க. முழு பார்வையும் கண்ணு போச்சு, லாத்து உசா செஞ்சிருச்சுன்னு சொன்னா அபூஜலு. இந்த அம்மா சொன்னாங்க அப்படிலாம் கிடையாதுடா, எனக்கு பார்வையை போக்கியது அல்லாதான், மீண்டும் அல்லாஹ் நினைச்சான பார்வையை தருவான் அப்படின்னு நம்பிக்கையோட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு சொன்னாங்களா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லாட்டா கூட அந்த அம்மாவுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் கண்ணு பார்வை. ஆனா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வச்சு சொன்னதுனால மறாநாள் சுபுவும் கண் பார்வை வந்துருச்சு. கண் பார்வை வந்தோன்னு அப்பயும் விடலங்க. உடனே இந்த காப்பீடு குறைஷி எல்லாம் சேர்ந்து சொன்னானுவோ, அதாவது இந்த ஜின்னீராவுக்கு கண்ணு போனது லாத்து உசாவுடைய வேலை, இந்த கண் பார்வை வந்தது முகம்மது சீறு பண்ணிட்டாருன்னா. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அந்த இடத்துல இல்ல, இல்லாத போது முகமது சீறு பண்ணிட்டாரு, சூனியம் பண்ணிட்டாருன்னா. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு நேரா அந்த குடும்பத்துக்கு போய் ஜின்னீராவுக்கு எவ்வளவு காசு இந்தா வச்சுக்க, ஜின்னீராவை கொடு அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் உரிமையை விட்டாங்க. இந்த செய்தியை நாம ஏன் சொல்ல வரோம்னு கேட்டா, ஜின்னீர் அம்மாவுக்கு இருந்த ஈமான் இன்னைக்கு நமக்கு தேவை. அல்லாஹ் நிச்சயம் மாற்றத்தை தருவான். நம்ம நாட்டுல, நம்ம பூமியில, நம்ம மனைவியோட, நம்ம பிள்ளைகளோட, நம்ம சொத்து சுகத்தோட அல்லாஹ் நம்மள நிம்மதியா வாழ வைப்பான். இஸ்லாத்தை இந்தியாவை வந்து அழிச்சு ஒழிச்சு தொடச்சிடலாம்னு நினைக்கிறானே, அது அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் அந்த நிலைக்கு விடமாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் மேல நமக்கு அபாரமான தன்னம்பிக்கை வரணும். அதாவது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரணும். அவன் வந்துருவான், அதை பண்ணிடுவான், இதை பண்ணிடுவான்னு நினைக்க கூடாது. ஜின்னீரா அம்மாவை போல அல்லாஹ் தஆலா தான் இவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை தந்தா, அதே அல்லாஹ் இன்னைக்கு இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடும் பொழுது மீண்டும் அவர்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி அடிப்பான். நல்லவர்களை, நடுநிலை சிந்தனை உள்ளவர்களை, நல்ல எண்ணம் உள்ளவர்களை மீண்டும் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைப்பான். அப்படிங்கிற நல்ல எண்ணம் அல்லாஹ்வின் மீது நமக்கு முதல்ல வரணும். நமக்கு அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வந்தாதான் நாம எதிர்பார்க்கிற அந்த ஆட்சி மாற்றமும் வரும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு வேலை சொல்லிவிட்டா என்ன ஆகுது? அப்படியா, அப்படியே நடக்கட்டும் போ அப்படின்ட்டா என்னங்க நடக்கும்? அப்படி என்ன ஆச்சு? போச்சா இல்லையா நம்ம வாழ்க்கை? அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா போயிருமா இல்லையா? அந்த நிலைக்கு வரவே வேண்டாம். அல்லாஹ் மாற்றத்தை தருவான்னு நம்புவோம், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், அல்லாஹ்வுடைய மீது நம்பிக்கை வைப்போம். நமக்கு எதிராக நாம நினைக்க வேண்டாம். நம்முடைய மனைவி மக்களுக்கு, நம் நாட்டுக்கு எதிராக அப்படி எந்த நிலைப்பாடு நமக்கு அந்த உள்ளத்துல எண்ணம் வராம பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம நெருக்கமாக ஒவ்வொரு வக்திலையும் துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக மாற்றத்தை தருவான். அந்த மாற்றம் நமக்கு நல்ல பலனை தரும் அப்படியே நம்பிக்கை வரணும். வல்லவன் அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை தருவானாக. மீண்டும் எங்கெல்லாம் ஓட்டு போட வேண்டிய மாநிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முறையாக சரியாக அந்த ஓட்டளிப்புகள் நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள்பாலிப்பானாக. எந்த வகையான தவறுகளும் எந்த வகையான கோல்மாலையும் அந்த மாநிலங்களில் நடந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்றென்றும் உறுதியான ஈமானை நமக்கு அல்லாஹ் தஆலா தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.